ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அறுவடை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாவக்காய் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வந்து வர வர வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து பாவக்காய் வந்து வருது. இப்போ வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால பகலில் தண்ணி கொடுத்தாலுமே தண்ணி பாய்ச்சினாலுமே வந்து நைட் அந்த டைம் ஆக ஆக வந்து அந்த செடியை வந்து ரொம்ப வாடி போன மாதிரியே வந்து ஆயிடுது. முன்னை விட இப்போ தான் வந்து அதிகமாக வந்து பெரிய பெரிய காயாக வந்து வருது. இப்போ முன்னாடி வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. இப்போ வந்து அதை விட அதிகமாகவே வந்து பெரிய பெரிய காயாகவே வந்து வருது. அது இல்லாமல் சின்ன சின்ன குட்டியாக இருக்கும் போதே வந்து சிலது பழுத்துருது. அது என்ன காரணம்னு தெரில. நான் வீட்டில் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது வந்து நாட்டுக்காய் அப்படிங்கிறதுனால வந்து அது அப்படி தான் இருக்கும். குட்டியாக இருக்கும்போது நம்ம வந்து பறிச்சுக்கணும் கொஞ்சம் விளைஞ்சப்பமே அப்படின்னு சொன்னாங்க. குட்டிலேயே சிலது விளையும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாவக்காய் வந்து அதிலே பழுத்திருக்கிறதுனால அப்படியே வந்து சில பாவக்காய் வந்து விட்டுட்டேன். அதுலேருந்தே விதை வந்து கீழானிக்கு உதிர்ந்து அப்படியே வளரட்டும் அப்படிங்கிறக்காண்டி அதிலே வந்து போட்டுட்டேன். அதே மாதிரி ரெண்டு செடி வந்து சைடில் வந்து 2 கொடி வந்து வளர்ந்துருக்கு. பாவக்காய் வந்து பழுத்து கீழே வந்து 2 கொடி விழுந்திருக்கு. அதுலேயும் 2-3 பாவக்காய் வந்து பறிக்க முடிஞ்சிச்சு இன்றைக்கி அறுவடையில் வந்து. இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்துச்சு. மேலானிக்கு போகிற செடியிலுமே வந்து நிறைய பாவக்காவாக கிடந்துச்சு. எப்படியாச்சும் இன்றைக்கி பறிச்சணும் அப்படிங்கிறதுக்காண்டி தேடி 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 பார்த்து இப்படியே கஷ்டப்பட்டு மேலேயும் பார்த்து எல்லாத்தையும் பறிக்க அவ்வளோ ட்ரை பண்ணேன். இன்றைக்கி அறுவடை பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா மேலாணி கொடியெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இருக்க புடலங்காய் கொடியோட இதுவும் அந்த கொடியும் மேலாணிக்கே போகிறதுனால கொஞ்சம் சிரமமாக மேலே போய் நிறைய பழுத்தும் தொங்குது. அதுலேருந்து தொங்குது. அதை வந்து பறிக்க கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால அதை பறிக்கிறதுக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டே பறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓரளவுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நல்லாவே வந்து அதை பறித்து ஓரளவுக்கு பறிச்சிட்டேன். அப்புறம் பழுத்து கிடந்துச்சு. கீழே உள்ள செடியிலுமே வந்து பழுத்து கிடந்ததுனால அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது முளைச்சி கொட்டும் அப்படிங்கிறக்காண்டி விட்டுட்டேன். அப்புறம் தேடி தேடி பார்த்தப்போ நிறைய காய் வந்து பெரிய பெரிய காயாகவே மறைச்சு நிறைய காய் கிடந்த மாதிரி இருந்துச்சு. எப்படியோ பறிச்சாச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்புறம் என்னோடய சேனலில் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே சொல்லுவீங்க. என்ன சொல்கிறீங்கன்னா, என்ன பொழுதன்னைக்கும் வந்து பாவக்காய் வீடியோவே போடுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. எங்கள் வீட்டில் இருக்க செடி வந்து இப்போ கொடியே வந்து 2 கொடி தான். ஒன்று பாவக்காய், இன்னொன்று வந்து புடலங்காய். அது இல்லை அப்படின்னா வெண்டைக்காய் செடி, அப்படி இல்லை அப்படின்னா தக்காளி செடி, அப்படின்னா மிளகா செடி தான். இதுதான் வீட்டில் இருக்குது. என்னால் வந்து எங்கள் தோட்டத்துக்கு போய் பறிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து இப்போ டைம் கிடையாது. அப்படிங்கிறதுனால என்னால் வீட்டில் இருந்து இதை மட்டும் தான் என்னால் இன்றைக்கான அறுவடையில் வந்து இவ்வளோ பாவக்காய் வந்து வந்துச்சு. நிறையவே